Students, the hour of truth part 2 plus 2 supplementary. Part 1ல பால்வின் வெளியே போயிருக்காரு கிரஷாம் பார்க்குறதுக்கு. அப்போது இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மார்த்தா, ஜான் அண்ட் ஈவ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பால்வின் வந்தாச்சு வீட்டுக்கு. பால்வின் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது கிரஷாம் வந்து இவரை வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு. யாரை? பால்வினை கூப்பிட்டு கிரஷாம் வந்து பேசுகிறாரு. என்னை கூப்பிட்டா, ஏன்னா இவர் தான் அவருக்கு அகெயின்ஸ்டான விட்னஸ், அவரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அப்படின்னோடனே ஜான் வந்து ரொம்ப கோபமாக கேட்குறான். இன்டிக்னன்ட்லி அப்படின்னா கோபமாக, ஆங்க்ரிலி. அதாவது உங்களை வந்து ஹி வாண்டட் யூ டு லை டு சேவ் ஹிஸ் ஸ்கின், வாண்டட் யூ டு பெர்ஜூ யோர் செல்ஃப். அதாவது உங்களை வந்து பொய் சொல்கிறதுக்காக அவர் கூப்பிட்ருக்காரோ. பெர்ஜூர் அப்படின்னா ஸ்வேர் ஃபால்ஸ்லி, பொய்யாக உறுதிமொழி எடுத்தல். ஸோ அவர் செஞ்ச பாவத்தை மறைக்கிறதுக்கு உங்களை பொய் சொல்கிறாரோ அப்படின்னு ரொம்ப கோபமாக ஜான் கேட்குறான். பால்வின், தேட் வுடன்ட் பி நெசசரி ஜான். நெசசரினா அவசியம் இல்லை, அது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று கிடையாது. He just wanted me to wouldn't be அவசியம் இல்லை. He just wanted me to have an attack of poor memory. ஸோ அவர் வந்து அப்படி இருக்காது ஜான். அவர் வந்து என்னுடைய ஞாபக சக்தி, என்னுடைய மெமரியை தான் அவர் வந்து செக் பண்ணுறாரு. If I tell all I know, John Grisham will go to jail. No power on earth can save him from it. அதாவது நான் வந்து எல்லாத்தையுமே சொன்னேன்னா கண்டிப்பாக கிரஷாம் வந்து ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். எந்த பவராலையும் எந்த சக்தியாலையும் அவரை வந்து காப்பாற்றவே முடியாது. அதாவது இவருக்கு வந்து எல்லாமே இவருக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்து கூப்பிட்றாரு. பட் he wants me to forget a little, just the essential things. அவர் என்ன சொல்கிறாரு? நீ கொஞ்சம் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை மட்டும் நீ மறந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. when they question me, I can answer, I don't remember. they can prove I do remember, and there you are. அதாவது நீ வந்து பொய் சொல்ல வேண்டாம். அதாவது அவங்க கேட்கும்போது உன்கிட்ட கொஸ்டின் பண்ணும்போது, ஐயா அப்படியா, எனக்கு ஞாபகம் இல்லையே, மறந்துட்டேன் அப்படின்னு மட்டும் நீ வந்து எனக்காக சொல்லு. உனக்கு வந்து தெரியும், உனக்கு நல்லா தெரியும் இந்த மேட்ரு அப்படின்னு யாருமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாததுனால நீ மட்டும் என்ன பண்ணணும், தெரியாதுன்னு மட்டும் நீ சொல்லு. எனக்கு இல்லை, அவர் அப்படி செய்யலை அப்படின்னு நீ பொய் கூட சொல்ல வேண்டாம். அப்படி எனக்கு மறந்துட்டேன் அப்படிங்கிறது மட்டும் நீ சொல்லு, அது போதும் அப்படின்னு அந்த கிரஷாம் வந்து பால்வின்கிட்ட கேட்குறாரு. இட் வில் பி அ லை டேட். லைனா பொய், தெரியும் இல்லையா? லைனா பொய், இது வந்து ஒரு பொய் தான் அப்படின்ட்டு சொல்கிறான். பால்வின் ஸ்மைலிங், அஃப்கோர்ஸ், பட் இட்ஸ் டன் எவ்ரி டே அண்ட் தே couldn't touch him any more than they could convict him. அவர் சொல்கிறாரு, நல்லா ஒரு புன்சிரிப்போட சொல்கிறாரு, இல்லை அது வந்து எல்லாரும் சொல்கிறது தானே, எல்லாருமே வந்து அது செய்யக்கூடியதான். ஆனால் அவரால் வந்து என்னை தொடவும் முடியாது, என்னைய வந்து குற்றவாளி, கன்விக்டன் அப்படின்னா குற்றவாளின்னு அவர் வந்து என்னைய சொல்லவும் முடியாது அப்படின்னு அவர் வந்து நல்லா போல்டாக சொல்கிறாரு. மார்த்தா, க்யூரிங் வித் இண்டிக்னேஷன், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? இண்டிக்னேஷன் என்னது? கோபத்தோடு வந்து அவர் சொல்கிறான், how dare he ask such a thing. எவ்வளோ தைரியமாக அவர் இந்த கொஸ்டினை உங்கள்கிட்ட கேட்கலாம். ஈவ் சொல்கிறானே, வாட் டிட் யூ சே ஃபாதர், நீங்கள் என்ன சொன்னீங்கப்பா? அவரும் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, ஸ்மைலிங் அண்ட் ரேசிங் ஹிஸ் ஐஸ் டு ஜான்ஸ். வெல் சன், வாட் வுட் யூ ஹாவ் செட். சரி, நல்லது மகனே, நீனா என்ன சொல்லியிருப்ப? I would have told him to go to the devil. நான் என்ன சொல்லியிருப்பேன்னா நரகத்துக்கு போன்னு சொல்லியிருப்பேன். இங்கே வந்து என்னது, டெவில் அப்படிங்கிறது ஜெயிலுக்கு போ அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறான். பால்வின், I did.
But I didn't use your words, John. He is too old a friend of mine for that. நானும் அதையே தான் சொன்னேன். பட் நீ சொன்ன மாதிரி வேர்ட்ஸில் நான் சொல்லலை. ஏன்னா அவர் வந்து எனக்கு பல காலமாக அவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, ரொம்ப காலமாக அவர் என்னுடைய ஃப்ரெண்ட். ஐ டின்ட் மீன்ஸ் மேட்டர்ஸ் எனி. நான் வந்து எந்த விஷயத்தையும் பற்றி அவர்கிட்ட சொல்லவும் இல்லை. ஹீ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ மென்ட். ஸோ நான் அதை வந்து அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு அவர் என்ன நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அதாவது ஜெயிலுக்கு போ அப்படின்னு தான் இவரும் சொல்கிறாரு. அதை வந்து சொல்லாமல் பேசுனதை வச்சே அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் வாட் டிட் ஹீ சே தென்? உடனே கேட்குறா. அப்போ அதுக்கு அவர் என்ன சொன்னார்? தேர் வாசன்ட் மச் டு சே. சொல்கிறதுக்கு நாங்கள் எதுவுமே இல்லை, பெருசாக விஷயம் இல்லை. ஆனாலும் he wasn't surprised. He has known me for 35 years and anybody who has known me for 35 years doesn't expect me to haggle with my conscience அப்படின்னா மனசாட்சி. இவருக்கு வந்து எவ்வளவு வருஷமாக தெரியும்? 35 இயர்ஸாக தெரியும். 35 இயர்ஸாக தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் நம்ம பால்வின் வந்து மனசாட்சிக்கு எதிராக போக மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதுக்கு எதிராக மனசாட்சிக்கு எதிராக செயல்பட மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து நம்ம ஹேகிள் அப்படின்னா வாதம் செய்தல், ஆர்கியூ வாதம் செய். அதான் மாத்தா சொல்கிறாங்களே அவங்க டேடி வந்து ஆனஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் அதே மாதிரி தான் அவரும் சொல்கிறாரு. 35 இயர்ஸாக வந்து அவருக்கு என்னே தெரியும். ஸோ he can't expect அப்படின்னு சொல்கிறார். என்கிட்ட வந்து தப்பாக சொல்கிறதுக்குரியதை அவரால் என்கிட்ட வந்து கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறேன். மனசாட்சிக்கு எதிராக இதை செய் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இஃப் இட் had been anybody else than Gresham, I would have struck him across the face. இது கிரஷாமா இல்லாமல் இருந்திருந்தா வேறு யாராக இருந்தால் கூட நான் என்ன பண்ணியிருப்பேன்? முகத்தில் அடித்த மாதிரி சொல்லியிருப்பேன், வேலையை பாரு இந்த மாதிரி. ஆனால் 35 இயர்ஸாக வந்து ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது நான் என்ன சொல்ல முடியாது. பட் ஜான் கிரஷாம் அண்ட் ஐ வர் பாய்ஸ் டுகெதர். எப்போ சிறுவர்களாக இருக்கும்போதே நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், தோழர்கள் தான். we worked side by side. சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே நாங்கள் பக்கத்தில் வேலை செஞ்சுருக்கோம். and I have been in his employ ever since he started in for himself. ஸோ தனக்குன்னு ஒரு பேங்க்கை வந்து அவர் ஆரம்பிக்கிறார். கிரஷாம் ஆரம்பிக்கும்போது அந்த இடத்துல நான் தான் அவருக்கு கீழே வந்து ஊழியராக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். He is desperate. He doesn't know what he is doing or he wouldn't have offered me money. அவர் வந்து இந்த இடத்துல வந்து நம்பிக்கை இழந்துவிட்டார். அதாவது அந்த பிழை இதுலேருந்து அந்த இவரை விசாரணைக்கு கொண்டு போகிறாங்க இல்லையா, அதுலேருந்து தப்பிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இழந்துட்டார். அதனால அவர் என்ன பண்ணுறாரு? இவருக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்பிக்கை இழந்ததுனால தான் எனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறாரு அப்படின்னு இப்போ தான் பால்வின் வாயில் அந்த இது வருது. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். பால்வின் இஸ் pressurized by Gresham to falsely declare that he does not remember the facts, but Baldwin refused to do so. அதாவது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு மட்டும் நீ சொல்லிடணும் அப்படின்னு அவரை வந்து என்ன பண்ணுறாரு? ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நீ செய் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணி விட்ருக்காங்க நமக்கு. ஜான் ஃபியூரியஸ்னால் அகெயின் கோபம், ரொம்ப கோபத்தோட பணம் கொடுத்தா, ஆஃபர்ட் யூ மணி டேட், பணம் கொடுத்தாராப்பா அப்படின்னு ரொம்ப அப்படி கோபத்தோட வெறியோட கேட்குறான். பால்வின் he would put it aside, ready for the emergency. ஆமாம், அவசரத்துக்கு, எமர்ஜென்சினா அவசரத்துக்கு தேவைப்படுறதுக்காக அவர் வந்து ஒதுக்கி வைத்திருக்கிறார். புட் இட் அசைட் அப்படின்னா ஒதுக்கி வச்சிருக்கிறார் அவர் தேவைக்காக.
இஃப் தே டோன்ட் கன்விக்ட் ஹிம் ஹீல் ஹேண்ட் இட் ஓவர் டு மீ. அதாவது அவர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அந்த பணத்தை வந்து உன்கிட்ட தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது குற்றவாளி இல்லைன்னு எப்போ சொல்லுவாங்க? இவர் வந்து எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன், அப்படியா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்து இவர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு விடுதலையாகி வந்துடுவார். அப்படி நீ சொன்னால் நான் குற்றவாளியாக இல்லைன்னு விடுதலையாகி வந்துட்டா நான் இந்த பணத்தை உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு கிரசாம் சொல்கிறாரு. த லா கான்ட் ஸ்டாப் ஹிம் பட் இஃப் ஐ லீவ் அன்டில் டுமாரோ நைட் தே வில் கன்விக்ட் ஹிம். அவரை வந்து லா வந்து சட்டம் வந்து அவரை வந்து சும்மா விடாது. ஆனால் நாளைக்கு நைட்டு வரைக்கும் நான் உயிரோடு இருந்தால் நான் அவரை வந்து குற்றவாளின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் வந்து அப்படி சொல்லாமல் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹிஸ் சைஸ்னால் பெருமூச்சு விடுதல். காட் நோஸ் ஐ வாண்ட் நோ ஷேர் இன் பிரிங்கிங் அபவுட் ஹிஸ் பனிஷ்மெண்ட். கடவுளுக்கு தெரியும் அந்த தண்டனையில் எனக்கு எந்த பங்கும் தேவையில்லை. ஹி பிரேக்ஸ் ஆஃப் ஈவ் பேட்ஸ் ஹிஸ் ஹேண்ட் சைலன்ஸ்லி. அவர் வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப நொந்து உடஞ்சி போயிடுறாரு. அவரோட பொண்ணு அப்படியே கையை அப்படியே தட்டி கொடுக்குறா. யங் மேன் அண்ட் ஓல்ட் மேன், ஐ ஹாவ் ஒர்க்ட் வித் ஹிம் ஆர் ஃபார் ஹிம் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். சின்ன பையனில் இருந்தோம் எல்லாரும் கூடையும் வந்து அவர் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சார். 35 years அவர் வந்து அவர் கூடயே வேலை செஞ்சுருக்கிறாரு. I am loyal to him. I have always been loyal to him. But when John Grisham ceases to be an honest man, John Grisham and I am the first part of company. எப்போதுமே நான் வந்து அவருக்கு என்ன லாயல் அப்படின்னா விசுவாசம் எப்போவுமே நான் வந்து அவருக்கு விசுவாசமாக தான் இருந்திருக்கேன். அவருக்கு விசுவாசமாக எல்லா வேலையும் செய்திருக்கிறேன். ஆனால் ஜான் கிரசாம் வந்து எப்போ நேர்மையாக இல்லையோ அவர் ஆனஸ்ட் மேனாக இல்லையா? அவர் என்றைக்கு ஆனஸ்ட் மேனாக இல்லையோ அன்னைக்கு நாம் வந்து பிரிஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மார்த்தா வந்து மெதுவாக இப்போ என்ன பண்ணுறாங்க? வீப்பிங் சாஃப்ட்லி. வீப்பிங்னா அழுதல். ராபர்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? அழுகிறாங்க, அமைதியாக அழுகிறாங்க. பால்வின், ஐ ஹவ் காட் ஒன்லி அ ஃபியூ இயர்ஸ் டு லிவ் பட் ஐ லிவ் தோஸ் ஐ ஹவ் லிவ்ட் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஐ வில் கோ டு மை கிரேவ் க்ளீன். பால்வின் என்ன சொல்கிறாரு? நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ்வேன், ஆனால் வாழ்கிற காலங்கள் எப்படி இருக்கணும்? எனக்கு சுத்தமாக இருக்கணும். நான் சாகும்போது எப்படி என்னுடைய முதல் பாதி வாழ்க்கையை நான் வந்து கழிச்சேனோ அதே மாதிரியே நான் வந்து மீதி வாழ்க்கையும் கழிச்சிட்டு கல்லறைக்கு போகும்போது நான் வந்து சுத்தமாக போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு பால்வேல் சொல்கிறாரு. ஜான், டேட், வாட் டிட் கிரிசாம் ஆஃபர் யூ? கிரிசாம் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு? $100,000. $10,000 கொடுத்தாரு. உடனே வாட் என்ன அப்படின்னு கேட்குறார். In order to tempt Baldwin, Grisham offers him a huge bribe. Bribe-na லஞ்சம். Huge bribe of $100,000, but Baldwin doesn't accept it. ராபர்ட் அப்படின்னு அப்படி ஒரு ஆச்சரியத்தில் மார்த்தா கூப்பிட்றாரு. ஏன்னா $100,000 $10,000 அப்படின்ன உடனேயே எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக வருது. $10,000 அப்படின்னா ஒரு 70 lakh அப்படின்னு வச்சுக்கலாம். 70 லட்சம் கிடைக்க போகுதுன்னா சும்மா விடுவாங்களா? அப்படி he put it aside for me without anybody knowing it. It's out of his private fortune, he says. It's not the depositor's money, as if that made any difference. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாருக்கும் தெரியாமல் எனக்குன்னு ஒதுக்கி வச்சுருக்கிறாராம். அது வந்து அவருடைய தனிப்பட்ட மணி. அதாவது அவர் வந்து வாடிக்கையாளர்கிட்ட சுரண்டுனது கிடையாது. அவர் தனியாக சேர்த்துருக்கிற மணி. அதில் தான் நான் தாரேன்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து அவர் தனியாக ஒதுக்கி வச்சுருக்கிறதும் ஒன்று தான், டெபாசிட்டர்கிட்ட எடுத்ததும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான், எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறான். ஆஸ் இஃப் ஹிப்னாட்டைஸ்னால் அப்படியே மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது போல். He offered you $100,000?
அப்பா $100,000 அவர் கொடுத்தாரா அப்படின்னு ஈவ் கேட்குறா. ஸ்மைலிங் அட் ஹர் அமேஸ்மெண்ட். உடனே அவர் வந்து அவளை பார்த்துட்டு ஐ குட் ஹாவ் had it for the one word yes or even for nodding my head or a look of the eyes. ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? என்ன வாயில் ஒரு வார்த்தை ஆமான்னு சொல்லியிருந்தா அது கிடச்சிருக்கும். இல்லை, ஆமான்னு வாயை திறந்து கூட சொல்ல வேண்டாம், தலையை நான் அசைச்சிருந்தா கூட போதும், இல்லை ஒரு கண்ணை வச்சு காட்டியிருந்தா கூட எனக்கு வந்து $1,000 கிடச்சிருக்கும். ஹவு டு யூ நோ ஹீ மென்ட் இட்? ஜான் கேட்குறான். எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து கேட்குறான். பால்வின், ஹிஸ் வேர்ட் இஸ் குட். அவர் வார்த்தையில் வந்து நல்ல தெளிவு இருந்துச்சு, கண்டிப்பாக தருவேன் அப்படிங்கிறது தான். குட்னா நல்லதில்ல, தெளிவு. இந்த இடத்துல கரெக்டாக தான் சொன்னார் அப்படிங்கிறார். ஈவன் நவ், இப்போவும் கூடயா அப்படிங்கிறார். எஸ், ஈவன் நவ், இப்போவும் தருவாரா? ஹீ நெவர் லை டு மீ ஜான். ஒரு நாளுமே அவர் என்கிட்ட பொய் சொன்னது கிடையாது. கொஞ்ச நேரம் நிறுத்துகிற. அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஐ சப்போஸ் மை ஐஸ் மஸ்ட் ஹவ் ஷோன் சம்திங் ஐ டென்ட் ஃபீல். அவர் என்கிட்ட எப்போவுமே பொய் சொன்னது கிடையாது, ஆனால் நான் ஏதோ என்னுடைய கண் வந்து நான் ஏதோ யோசிக்காமல் இருக்கிறத வந்து காட்டி கொடுத்துருக்கோம். ஹீ நோட்டிஸ்ட் இட். ஹீ அன்லாக்ட் அ ட்ராயர் அண்ட் ஷோட் மீ த 100,000. அவர் வந்து நான் என் கண்ணில் இருந்த ஏதோ ஒன்று அவர் கவனிச்சிட்டு என்ன பண்ணுறாருனா, ஒரு ட்ராயரை திறந்து அந்த $100 அவர்கிட்ட காட்டுறாரு. இன் கேஷ், பணமாவா அப்படின்ட்டு அவர் கேட்குறான். பால்வின், இன் $1,000 பில்ஸ், தேவர் ஜென்யூன், ஐ எக்ஸாமின் தம். ஆமாம், நானே பார்த்தேன், நான் அதை வந்து பரிசோதித்தும் பார்த்தேன், அது உண்மையிலே $1,000 பில்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவ், அண்ட் ஃபார் தட் ஹி வாண்ட்ஸ் யூ டு சே ஐ டோன்ட் ரிமெம்பர். உடனே ஈவ் சொல்கிறா, இதை நீ கொடுத்துட்டு தான் எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன்னு சொன்னாரா? பால்வின், ஜஸ்ட் தட் 3 words ஒன்லி. ஆமாம், அந்த 3 வார்த்தையை தான் என்னைய சொன்னார். ஜான், பட் யூ வாண்ட், உங்களால் முடியாதா அப்படின்னு கேட்கான். இவ்வளோ நேரம் அவன் வந்து செய்யக்கூடாது, அவர் போய் சொல்கிறாரா அப்படின்னு குதிச்சுக்கிட்டு இருந்த ஜான் வந்து இப்போ உங்களால் சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் வந்து ஷேக்கிங் ஹிஸ் ஹெட், தலையை அசைச்சிட்டு, தோஸ் 3 words would choke me if I tried to speak them. நான் அதை சொல்ல முயற்சி பண்ணேன்னா அந்த வார்த்தைகள் என்னை கொன்றுவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் சம் அதர் மேன் பெர்ஹாப்ஸ் இட் would be easy. ஒருவேளை சில மனிதர்களுக்கு இது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். பட் எனக்கு ஆல் ஆஃப் மை பாஸ்ட் would ரைஸ் அப் அண்ட் ஸ்ட்ரைக் மீ இன் த ஃபேஸ். ஆனால் எனக்கு என்னுடைய கடந்த காலம் எல்லாம் வந்து என்ன பண்ணும், என் முகத்தில் நல்ல சாப்புன்னு அடிக்கும். It would mean to the world that for years I had been living a lie, that I was not the honorable man and I thought I was. அது என்ன பண்ணும், நீ அப்போ இத்தனை காலமாகவே ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு இந்த உலகமும் நினைக்கும், நானும் நினைப்பேன். அதனால் என்னால் முடியாதுன்னு சொல்கிறாரு. when John Grisham offered the money I was angry. அவர் அந்த பணத்தை காட்டின உடனே எனக்கு ரொம்ப கோபமாக வந்தது. But when I rejected it and he showed no surprise, then I was pleased. It was a compliment. Don't you think so? ஆனால் எனக்கு கோபமாக வந்தது. ஆனால் ஜான் கிரஸாம் வந்து பணத்தை வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஆச்சரியமாகவே நினைக்கல. ஏன்னா கண்டிப்பாக பால்வின் வாங்க மாட்டார் அப்படின்னு வந்து தெரியும். ஸோ அதே வந்து எனக்கு ஒரு பெருமையான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அட் திஸ் பாயிண்ட் கிரஸாம் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் இட் இஸ் இம்பாசிபிள் டு பர்சுவேட் பால்வின் டு அக்செப்ட் த பிரைப். அவருக்கு வந்து இதில் தெரிஞ்சுக்கிச்சு, அதாவது பால்வினை வந்து இந்த பிரைபை வந்து வாங்க வைக்க முடியாது. ஏற்கனவே அவர் வந்து ஹானஸ்ட் மேன், 35 years கூடவே இருந்தவனுக்கு தெரிஞ்சிருக்கும் வெரி ஹானஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வாங்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ராதர் அண்ட் எக்ஸ்பென்சிவ் காம்ப்ளிமெண்ட். ஜான் வந்து இப்போ மெதுவாக என்ன சொல்கிறான், ஆமாம் ரொம்ப விலையுயர்ந்த பரிசு தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இப்போ ரொம்ப புகழ் தான், ரொம்ப காஸ்ட்லியான அது அப்படின்னு சொல்கிறான்.
யா அப்படின்னு சொல்கிறார். பால்வினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஜான், a compliment which cost you $100,000. ஒரு வீணான புகழுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, ஒரு $100,000 விட்டுட்டீங்க. A compliment which was worth $100,000. I have never had that much money to spend in my life, John, but if I had, I couldn't imagine a finer way to spend it. எனக்கு என்னுடைய லைஃப்பில் வந்து அந்த மாதிரி $100,000 வந்து அளவுக்கு பெரிய அமௌண்ட் இதுவரைக்கும் என்னுடைய லைஃப்பில் இருந்ததே கிடையாது. ஆனால் என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எப்படி செலவழிக்கிறது அப்படின்னு கூட என்னால் வந்து கற்பனை பண்ணியே பார்க்க முடியலை அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். உடனே ஜானும் அதே தான் சொல்கிறான். ஆமாம், ஸ்லோலி, எஸ் ஐ சப்போஸ் ஸோ, ஆமாம், நானும் வந்து எப்படி செலவழிக்கன்னு எனக்கும் யோசிக்க முடியாது. மார்த்தா ஆஃப்டர் வில் த டெபாசிட்ஸ் லாஸ் மச் ராபர்ட். உடனே அந்த மார்த்தா வந்து மெதுவாக கேட்குறா. அப்போ வந்து அந்த டெபாசிட்டர்ஸ்க்கு அவ்வளவு, அதாவது டெபாசிட்டர்ஸ்கிட்ட இருந்தானே இவர் எடுத்திருக்காரு இவ்வளவு $100,000. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளவு இழந்திருக்காங்களா அந்த டெபாசிட்டர்ஸ் அப்படின்னு மார்த்தா அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. பால்வின் எம்ஃபட்டிக்கலினா உறுதியாக, ஆமாம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறாரு. த டெபாசிட்டர்ஸ் வில் நாட் லூஸ் அ சென்ட். ஒரு 100% வந்து அவங்க ஒரு சென்ட் கூட இழக்க மாட்டாங்க. we were able to save something from the wreck, Gresham and I. அதாவது எதுவுமே வந்து எடுத்து வச்சுட்டாரு. அவங்களுடைய மணியை தான், டெபாசிட்டர்ஸ் மணியை கிரஷாம் எடுத்திருக்காரு. ஆனாலும் 1% கூட இந்த டெபாசிட்டர்ஸ் வந்து இழக்கிறதுக்கு விடவே நான் மாட்டேன். கரெக்டாக என்ன பண்ணிட்டோம், கிறிஸ்டாமும் அந்த அழிகிற நேரத்தில் வந்து நாங்கள் அதை சேர்த்து வச்சிட்டோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் கூட கிறிஸ்டாம்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது அந்த அளவுக்கு. அதாவது ரிட்டர்ன் பண்ணுறக்கு, அந்த டெபாசிட்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு கிறிஸ்டாம் கையில் மணி இருக்குது. அதை வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. we were able to save something from the wreck, Gresham and I. It was more than I had expected. Yeah, almost twice as much, and with what Gresham has, it will be enough. So 2 மடங்கு அவர் கையில் இருக்குது, கிரெஷாம் கையில் இருக்குது. அதனால் உறுதியாக நாங்கள் என்ன பண்ணுவோம், டெபாசிட்டர்ஸ்க்கு கொடுத்துருவோம். ஈவன் விதவுட் த 100,000. அந்த 100,000 உங்கள்கிட்ட கொடுத்தாலும் டெபாசிட்டர்ஸ் கொடுக்க மணி இருக்குமா அப்படின்னு கேட்காரு. பால்வின் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை, அமைதியாக இருக்கார். அதாவது இவங்களுடைய போக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. உடனே ஜான் வந்து இன்சிஸ்டன்ட்லினா விடாப்பிடியாக, விதவுட் த மணி தட் கிரஷாம் ஹேட் புட் அவே ஃபார் யூ. இந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்தாலும் டெபாசிட்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு கிரஷாம்கிட்ட மணி இருக்குதா அப்படின்னு அவன் கேட்குறான். எஸ், ஐ டின்ட் நோ தேர் வாஸ் த 100,000 until today. Gresham didn't tell me. We reckoned without it. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் அவர் கையில் அந்த 100,000 இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. அவர் என்கிட்ட சொல்லதே கிடையாது. அது இல்லாமல் தான் நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணோம். ரெக்காண்ட் அப்படின்னா கால்குலேட்டட், கணக்கிடுதல். அதாவது கிரஷாம் வந்து இப்போ டெபாசிட்டர்ஸ்ட்டு அடித்த மணி எவ்வளோத்தையும் ரிட்டர்ன் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த மணி அவருடைய அக்கௌண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத இவங்க எல்லாம் கால்குலேட் பண்ணாங்க. அந்த கால்குலேட் பண்ண அமௌண்ட்டில் இந்த $100,000 வரவே இல்லை. ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சொல்கிறா அண்ட் யூ மேட் போத் என் மீட். ஸோ எது நடந்தாலும் நீங்கள் வந்து சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் ஜான். பால்வின் குவைட் ஈஸிலி சிரிக்கிறார். மிஸ்டர் மார்ஷல் இஸ் ரன்னிங் the recognition, Mr. Marshall of the 3rd National. He hasn't the least idea that it's going to turn out so well. உடனே அழகாக சிரிக்கிறாரு, சொல்கிறாரு, மார்ஷல் வந்து அதுக்கான சீரமைப்பை வந்து அவர் பண்ணிகிட்ருக்கிறார்.
ரீஆர்கனைசேஷன் அப்படின்னா மறுசீரமைப்பை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் என்ன ஆகும், எல்லாமே வந்து சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது அவர் வந்து 3வது தேசிய தலைவர். அப்போது மார்ஷல் வந்து இதெல்லாமே வந்து சரியாயிரும், இந்த ஐடியா படி நம்ம பண்ணோன்னா சரியாயிரும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஜான் அண்ட் ஈவ் ஆர் டெம்ப்டட் பை த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி ஆஃபர்ட் பை கிரஷாம். தே ட்ரை டு ஜஸ்டிஃபை கிரஷாம்ஸ் ஆக்ட் ஆஃப் ஆஃபரிங் பால்ட்வின் அ பிரைப். இதுதான் நம்ம வந்து இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. அதாவது இவ்வளோ $100,000 மணின்னு உடனே ஜான்க்கும் ஈவுக்கும் என்ன ஆகுறாங்க, டெம்ப்ட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு எப்படியாவது இந்த மணி நம்ம வாங்கிட மாட்டோமா. அது கிரஷாம் என்ன சொல்கிறாரு, ஜஸ்ட் தப்பு செய்யி எனக்கு ஆதரவாக நில்லுன்னு சொல்லலை, எனக்கு தெரியாது மறந்துட்டேன் அப்படியான்னு மட்டும்தான் கேட்க சொல்கிறாரு. அந்த ஒரு வேர்டு தானே, இது ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவில் இவங்க 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜான், தே ஆர் கோயிங் டு பனிஷ் கிரஷாம் ஆரண்ட் தே. இப்போ வந்து கிரஷாமை தண்டிக்க போகிறாங்க இல்லையா அப்படின்னு. ஐ எம் அஃப்ரைட். ஸோ ஆமாம், எனக்கும் வந்து அப்படி தான் பயமாக இருக்குது அப்படின்னு பால்வின் சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து 37 years ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால அவர் சொல்கிறாரு. வாட் ஃபார் ஜான், எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது மிஸ்அப்ராப்ரியேட்டிங் த ஃபண்ட்ஸ் ஆஃப் எதுக்காக பயம் அப்படின்னா, இவர் வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு பயப்படல, அந்த மணியை வந்து மிஸ்அப்ராப்ரியேட், அதாவது தவறாக அவர் வந்து டேக்கிங் அதர்ஸ் மணி டிஸ்ஆனஸ்ட்லி, மற்றவர்களின் படத்தை தவறாக மற்றவங்களுடைய மணியை தவறாக உபயோகிச்சிட்டாரே அப்படிங்கிற பயம்தான் அவருக்கு இருக்குது. ஜான் இன்டர்பிரிட்டிங் அப்படின்னா குறுக்கிடுதல். ஓ, ஐ நோ தட், பட் வாட் க்ரைம் ஹேஸ் ஹீ கமிட்டட். ஆமாம், ஆனால் அவர் என்ன அப்படி என்ன அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்குறான். பால்வின், தட்ஸ் அ க்ரைம் ஜான், அது தப்பு தான்ப்பா, அடுத்தவங்க பணத்தை எடுக்கிற தப்பு தானே அப்படின்னு கேட்குறாரு இவர். தட்ஸ் க்ரைம் ஜான், பட் இஃப் நோபடி லூசஸ் எனிதிங் பை உடனே யூ, அதனால் யாரும் ஒன்றும் இழந்து போகிறது இல்லையே அப்படின்னு அஃப்கோர்ஸ் அதான் இட்ஸ் க்ரைம் நவத்லெஸ், அப்படின்னாலும் அது வந்து ஒரு குற்றம்தான் அப்படின்னு பால்வின் சொல்கிறாரு. ஜான் சொல்கிறான், அண்ட் தே ஆர் கோயிங் டு பனிஷ் ஹிம் ஃபார் இட், அதனால தான் அவரை வந்து பனிஷ் பண்ண போகிறாங்க இல்லையா. உடனே டிமிட்லினா தயக்கத்துடன். Would it be such an awful thing, father, if you let him off? இது ஒரு பயங்கரமான விஷயமாப்பா, எதுக்குப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அதை அப்படியே அவரை விட்டுருங்க அப்படின்ட்டு யார் ஈவ் சொல்கிறா. பால்வின் ஸ்மைலிங், ஐ விஷ் ஐ குட் ஈவ், பட் ஐ எம் நாட் த ஜட்ஜ். அதைத்தான் நானும் அவரை விட்டுறலாம் அப்படின்னு தான் விரும்புகிறேன், பட் நான் வந்து ஜட்ஜு கிடையாது. ஈவ், நோ, பட் யூ ஆர் த ஒன்லி விட்னஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். ஆனால் நீங்கள் தானே அவருக்கு எதிரான ஒரே சாட்சி நீங்கள் தானே. பால்வின் அப்படி ரொம்ப நான் ப்ளஸ்ட் அப்படின்னா குழப்பமான முகத்தோட அவர் ஈவ் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வந்து இப்போ என்னன்னே புரியலை. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஜான் சேஸ் தட் ஆஸ் ஹீ இஸ் நேம்ட் ஆஃப்டர் பால்வின்ஸ் ஃப்ரெண்ட் கிரிஷாம், ஹீ வில் பி புட்ஸ் டு ஷேம் ஃபார் பேரிங் த நேம் ஆஃப் அ கிரிமினல். இப்போ ஜானுக்கு வந்து என்ன கிரஷாம்னு நேம் வச்சுருக்காங்க, அவரோட ஃப்ரெண்டுங்கிறனால நேம் வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து ரொம்ப அவரை வந்து குற்றவாளின்னு தீர்த்துட்டாங்கன்னா இது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜான், ஷீ இஸ் ரைட் கவர்னர். உடனே அவள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு ஜான் வந்து அவளோட தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. பால்வின், யூ டூ ஜான் நீயுமா சொல்கிற எப்படி அப்படின்னு கேட்குறாரு. ஜான், இட்ஸ் கோயிங் டு பி அ நாஸ்டி மெஸ் இஃப் தே புட் ஜான் கிரிஷாம் இன் ஜெயில் வித் யோர் ஓன் சன் நேம்ட் ஆஃப்டர் ஹிம். இட்ஸ் கோயிங் டு பி ப்ளசன்ட் ஃபார் மீ, ஜான் கிரிஷாம் பால்வின். கிரிஷாமை வந்து சிறையில் வந்து அடைச்சிட்டாங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா அவருடைய பேரை தான் வந்து எனக்கு வச்சுருக்கீங்க, உங்கள் சொந்த பையனுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, அது எனக்கு வந்து ப்ளசண்ட்டாவாக இருக்கும், இனிமையாவாக இருக்கும், ப்ளசண்ட் இனிமை அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அதாவது அவரை வந்து எப்படியாவது
மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மணியை வாங்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஐடியா. மார்த்தா ஆஃப்டர் அ பாஸ், ராபர்ட், ஐ எம் நாட் ஷுர் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் யூ செட் பிஃபோர். வாட் டிட் மிஸ்டர் கசாம் வாண்ட் யூ டு டூ ஃபார் ஹிம். மார்த்தா வந்து இப்போ கேட்குறா, நீங்கள் முன்னால் என்ன சொன்னீங்கன்னே எனக்கு புரிஞ்சிக்கிட முடியலை ராபர்ட். கிரஹாம் உங்களை என்ன செய்யணும்னு வந்து உங்களை விரும்புகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க மார்த்தா. பால்வின், கெட் ஹிம் ஆஃப் டுமாரோ, நாளைக்கு அவரை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு பால்வின் வந்து சொல்கிறாரு. யூ குட் டூ தட், உங்களால் அது செய்ய முடியுமா அப்படின்னு மார்த்தாக்க. எஸ் பால்வின், ஆமாம். ஹவு, எப்படி? பை ஆன்சரிங் ஐ டோன்ட் ரிமெம்பர் வென் தே ஆஸ்க் மீ டேஞ்சரஸ் கொஸ்டின்ஸ். ஆமாம், என்கிட்ட வந்து அவங்க ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓ, அண்ட் யூ டூ ரிமெம்பர், அப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? பால்வின், எஸ் நியர்லி எவ்ரி திங், ஆமாம் கிட்டத்தட்ட எல்லாமே எனக்கு. நியர்லி எவ்ரி திங் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஞாபகம் இருக்குது. ஜான், நோ மேட்டர் வாட் தே ஆஸ்க் யூ, அவங்க என்ன கேட்டாலும் பரவாயில்லையா? ஐ கேன் ஆல்வேஸ் ரெஃப்ரெஷ் மை மெமரி, யூ சி ஐ ஹாவ் நோட்ஸ். நான் உடனே பால்வின் சொல்கிறேன், நான் எப்போவுமே என்னுடைய நினைவுகளை வந்து நான் புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அதாவது எப்போவுமே வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து மறந்துடுவோம் இல்லையா? நோட்ஸ் எடுத்து வச்சு அதை நம்ம ரிப்பீட்டட்லியாக நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னு வைங்களேன், அந்த காரியம் நமக்கு மறக்காது. அதான் டைரியெலாம் எழுதுகிறோம் இல்லையா? டைரி எழுதுகிற பழக்கம்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த பழைய விஷயங்களை ரினியூ பண்ணி விடுறது. அந்த மாதிரி நான் நோட்ஸ் எடுப்பேன், அதனால் மறக்காது அப்படின்னு சொல்லுவேன். பட் வித்தவுட் தோஸ் நோட்ஸ் யூ வுடன்ட் ரிமெம்பர். அந்த நோட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஞாபகம் வராதுல்ல அப்படின்னு வாட் டு யூ மீன் ஜான், நீ என்ன சொல்கிற, இது மூலமாக என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு ஜான். as a matter of fact you will have to rely on your notes nearly altogether, won't you? ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் கிடையாது, நீங்கள் உங்கள் நோட்ஸை சார்ந்து தானே இருக்கிறீங்க, ரியலாகவே உங்களுக்கு ஞாபகம் இல்லை தானே. பால்வின், எவ்ரிபடி எல்ஸ் டஸ் த சேம் திங், எல்லாருமே இதே விஷயத்தை தான் செய்கிறாங்க. ஜான், தென் இட் won't be far from the truth if you say I don't remember. அப்போது நீங்கள் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையில் பொய் சொல்கிறதா இருக்காது. ஏன்னா அந்த நோட்ஸை பார்த்தா தானே அவருக்கு ஞாபகம் வருது, ரியலாக அவருக்கு ஞாபகம் இல்லை தானே. அதாவது ஜஸ்டிஃபை பண்ண பார்க்குறாங்க. பால்வினை வந்து பொய் சொல்கிறதுக்கு வந்து தூண்டுறாங்க இவங்க எல்லாமே. ஏன்னா மணி கிடைக்குது இல்லையா, அதனால தான் சொல்கிறாங்க. அது ஒன்றும் பொய் கிடையாது, ரியலாகவே உங்களுக்கு வந்து மறந்து தான் போச்சு, நோட்ஸை பார்த்தா தானே ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிறேன். I don't see that Mr. Gazam is asking so much for you. மார்த்தா சொல்கிறாங்க, கிரஸாம் இன்னும் உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக கேட்கலையே, ஜஸ்ட்டு ஒரு மறந்துட்டேன்னு தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு இவங்களும் வராங்க. மார்த்தா, பால்வின் வந்து அப்படியே ஒரு ஷாக்கில் மார்த்தா அப்படின்னு சொல்கிறாரு. ராபர்ட், ஐ am as honorable as you are. ராபர்ட், நானும் உங்களை போல் நேர்மையானவ தான் அப்படின்னு இழுக்கிறாங்க. தட் கோஸ் விதவுட் சேயிங் மாத்தா, அதை சொல்ல வேண்டியதில்லை மாத்தா. ஐ நோ, அதாவது நீ நேர்மையானவான்னு தான் எனக்கு தெரியும். இட் டசன்ட் சீம் ரைட் டு மீ டு சென்ட் அன் ஓல்டு ஃப்ரெண்ட் டு ஜெயில். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஃப்ரெண்டை எதுக்காக நம்ம ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறேன். ராபர்ட், ஐ பீன் திங்கிங் the day John was baptized, when Mr. Gresham stood sponsor for him, how proud we were. பேப்டைஸ்ட் அப்படின்னா பெயர் வைக்கிறது, பெயரிடுதல், அதான் நேம்டு. ஞானஸ்நானம்ங்கிறது பெயர் வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு காலத்தில் கிரஷாம் வந்து நமக்கு நேம் வைக்கும்போது பேப்டிசத்துக்கு வந்திருந்தப்போ நம்ம எவ்வளவு பெருமையாக வந்து நம்ம நினச்சோம். And when we came home from the church, you said, do you remember what you said, Robert? சர்ச்சிலேருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? No, what was it? ஞாபகம் இல்லையே. மார்த்தா, you said, Martha may ascend
always live up to the name which we have given him. Do you remember that? நம்ம பையன் எப்போவுமே அவனுக்கு வச்ச பேரோடையே வாழணும் அப்படின்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறா. அதாவது அந்த அளவுக்கு கிரகமை வந்து அவ்வளவு ஒரு ஹை லெவலில் அவங்க வந்து நினச்சிருக்காங்க அப்படின்ட்டு பால்வின் எஸ் டிம்லி. ஆமாம் ஸ்லைட்டாக ஞாபகம் இருக்குது. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். மாதா பால்வின்ஸ் ஒய்ஃப் ஃபீல்ஸ் தட் Baldwin is betraying his dear friend Gresham and thereby causing embarrassment to John. அவர் என்ன சொல்கிறான்னா, பிட்ரேயிங் அப்படின்னா காட்டி கொடுத்தல். அந்த கிரெஷாமை வந்து காட்டி கொடுக்கறதன் மூலமாக தன்னோட ஓன் சன்னை வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலையில் நிறுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி மாத்தா சொல்கிறாங்க. ஒன்லி டிம்லி கவர்னர். ஸோ ஸ்லைட்டாக தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா. பால்வின், வாட் டு யூ மீன் ஜான்? ஜான் நீ என்ன சொல்கிற? மாதா கிவிங் ஜான் நோ ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆன்சர். இட் would be sad, very sad, if the name of John Graham, our son's name, should come to grief through you, Robert. அதாவது ஜான் வந்து பதில் சொல்கிறதுக்குள்ள இது வந்து ரொம்ப சோகமான விஷயம். ஜான் கிரசாம் அப்படிங்கிற நேம் வந்து இப்போ நம்ம பையன் நேம் அதாவது பேப்பரில் வந்து இந்த நேம் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும், அவன் மோசம் வந்து. ஸோ அந்த நேம் நம்ம பையனுக்கு இருக்கிறனால அவனும் ரொம்ப வருத்தப்படுவானே அப்படின்னு மாத்தா சொல்கிறாங்க. மாத்தா, ஆர் யூ டெல்லிங் மீ டு அக்செப்ட் த பிரைப் மணி தட் ஜான் கிரசாம் ஆஃபர்ட் மீ? இப்போ டைரெக்டாக வந்து பால்வின் கேட்டுடுறாரு. அதாவது மாத்தா, நீ வந்து அந்த மணியை எடுத்துக்கிட்ட சொல்லி கேட்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒய் டூ யூ கால் இட் பிரைப் மணி ஃபாதர்? நீங்கள் ஏன் அதை வந்து லஞ்ச பணம்னு சொல்கிறீங்க அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குறா. பால்வின், பிட்டலினா கசப்புடன். இவருக்கு வந்து இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. கிரேட் அப்படின்னு சொல்லாமல் அவரை என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த பிரைப் வந்து வாங்கிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் இண்டீட், உண்மையாக கிரெஷாம் had a prettier name for it. He said that he had underpaid me all these years. You know, I was getting only $60 a week when the crash came. கிரெஷாம் அழகான பேர் தான் வச்சுருக்கிறாரு. பாஸ்ட் இயர்ஸில் தான், கடந்த வருடங்களில் வந்து நான் உனக்கு ரொம்ப குறையா சம்பளம் வந்து கொடுத்துருக்கேன், இது உனக்கு தெரியும். வாரத்துக்கு $60 தான் நான் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்குள்ளே அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பொறுமை இல்லாமல், இம்பேஷன்னா பொறுமை இல்லாமல் எஸ் அப்படின்னு சொல்கிறான் பால்வின். He said 100,000 represented the difference between what he had paid me and what I had actually been worth to him. அந்த $100,000 இருக்கு இல்லையா, அவர் வந்து அந்த பணம் வந்து ஆக்சுவலாக உனக்கு வர வேண்டியது தான். நான் வந்து உனக்கு என்ன, நீ ஏற்கனவே வந்து $60 தான் இப்போ வீக்குக்கு வாங்கிட்டு இருக்க இல்லையா, அது வந்து உன்னுடைய பணம் தான், என்னுடைய பணம் கிடையாது, அதை தான் நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. தட்ஸ் நோ லெஸ் தேன் ட்ரூ ராபர்ட், யூ ஹவ் ஒர்க்ட் ஃபார் ஹிம் வெரி ஃபெய்த்ஃபுல்லி. மாத்தா சொல்கிறாங்க, அது வந்து அது வந்து தப்பு கிடையாது, பொய் கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலேயும் வந்து உண்மையாக நீங்கள் வந்து உழைச்சிருக்கீங்க, அதனால் அது உங்கள் பணம் தான் அப்படின்னு மாத்தா சொல்கிறாங்க. He said that if he had paid me what he should have, I would have put by more than 100,000 by now. நான் வந்து உனக்கு ஒழுங்காக கொடுத்துருந்தா இந்த $1,000 $100,000 நான் உனக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்கணும், ஆனால் நான் உனக்கு குறையாக தான் கொடுத்தேன், அதை தான் நான் தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. தட்ஸ் ஸோ isn't it dad? அப்படி தானே அப்பா அப்படின்னு கேட்க. சரிதானே பால்வின், who knows, I never asked him to raise my salary. When he raised it, it was of his own accord. Well, what do you think of it, Eve? நான் ஒரு காலமும் அவன்கிட்ட வந்து என்ன பண்ணுறது கிடையாது, எனக்கு வந்து சேல்ரியை எனக்கு ஏற்றி கொடு அப்படின்னு நான் சொன்னதே இல்லை. அதான் ஆஃப் ஹிஸ் ஓன் அக்கார்ட் அப்படின்னா அவருடைய விருப்பத்தின் பேரில் வாலண்டியர் அவரே ஏற்றி கொடுத்தா தான் நான் சம்பளம் வந்து கூட வாங்கியிருக்கேனே ஒழிய ஒரு காலமும் அவர்கிட்ட என்னுடைய சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. ஹெசிஸ்டன்ட்லி அவருக்கு வந்து இப்போ
எல்லாருக்குமே வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு, பொறுமையெல்லாம் போயிடுச்சு. என்ன சொல்கிறாங்க, இஃப் யூ கோ ஆன் த ஸ்டாண்ட் டுமாரோ, இப்படியே நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு அவங்க ஈவ் கேட்குறாங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். Martha also justifies Graham's act of offering Baldwin money, stating that it's a compensation for his low salary. She starts coercing Baldwin to accept the bribe. ஸோ இப்போ மார்த்தா என்ன பண்ணுறாங்க, இது வந்து நம்ம பணம் தான், இதை ஒன்றும் அவன் வந்து வேண்டான்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ காலமும் குறைஞ்ச சேலரி தானே கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ இது நம்ம பணம் தானே, ஏன் நம்ம அதை விடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் மார்த்தாவும் வந்து சொல்கிறாங்க. அவரை வந்து எல்லாருமே இப்போ கொஞ்சம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பால்வின் எஸ் ஆமாம் ஈவ் அண்ட் தே புட் ஜான் கிசாம் இன் ஜெயில். வாட் வில் பீப்புள் சே? இப்போ ஜெயிலில் ஜான் கிசாம் வச்சுட்டா மக்கள் என்ன சொல்லுவாங்க? பால்வின், they will say I have done my duty, no more and no less. அப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் குறைவாகவும் செய்யலை, அதிகமாகவும் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. வில் தே, அவங்க சொல்லுவாங்களா? ஒய், வாட் ஷுட் தே சே? அப்போ அதை பற்றி நான் வந்து ஒன்றுமே நினைக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பால்வின் வந்து அவங்க எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறா. ஐ டோன்ட் திங்க் ஸோ, அஃப்கோர்ஸ், பட் அதர் பீப்புள் மைட் சே தட் யூ ஹேட் டர்ன் ட்ரைட்டர் டு யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க சொல்கிறாங்க, இல்லை, அவங்க வந்து நிச்சயமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சிறந்த நண்பனுக்கு, அதாவது 35 years ஒருத்தன் ஃப்ரெண்டாக இருந்தான் இல்லையா, அந்த ஃப்ரெண்டுக்கே இவர் வந்து துரோகியாக மாறிட்டார் அப்படின்னு தான் உங்களை பற்றி சொல்லுவாங்க. யூ டோன்ட் மீன் தட் நீ அப்படி நினைக்கலல்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. when they find out that they haven't lost any money, when John Grisham tells them that he will pay back every cent, then they won't want him to go to jail. They'll feel sorry for him. அதாவது அவங்க வந்து மக்கள் வந்து இப்போ எந்த பணத்தையுமே இழக்கலை. டெபாசிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஜான் கிசாம் மணியை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஒரு பைசா விடாமல். அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் அவர் வந்து ஜெயிலுக்கு போகணுன்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. எஸ், ஐ பிலீவ் தட், ஐ ஹோப் ஸோ. ஆமாம், நான் வந்து அதை நம்புகிறேன் அப்படின்னு வந்து ஒரு சொல்கிறாரு, பால்வின் சொல்கிறாரு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி உள்ள லாஸ்ட் போர்ஷனை பார்ப்போம்.